அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 5. போன எபிசோட்ல தினேஷ் கார்த்திக்கு பேசி புரிய வைக்கிறத பார்த்தோம். வாடா கார்த்திக், பெட்ரோல் ஃபுல் பண்ணணும், சீக்கிரம் வா. என்னோட வண்டியில பெட்ரோல் இருக்குடா, என் வண்டியிலே போலாம். சரி, போற இடத்த சொல்லவே இல்லையாடா? பிரிட்டிஷ் கவுன்சில் வரைக்கும் போலாம். எதுக்குடா கார்த்திக்? எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், புக்ஸ் பார்க்கணும். ஓகேடா, வா போலாம். இருவரும் புத்தகங்களுக்குள் மூழ்கி போயினர். திரும்பி திருக்கிட்டான் தினேஷ். லோ ஹிப் ஜீன்ஸ், ஸ்லீவ்லெஸ் டாப் போட்டுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே நடந்து வந்தா மாதிரி. போச்சு எல்லாம் போச்சு. இப்பதான் மந்திரிச்சு விட்ட மனுஷனை வெளியில வந்திருக்கான். பாச பிணைப்புகளை நினைச்சு உருகிட்டு இருக்கான். சிவபூஜையில் கரடி மாதிரி வர்றாளே இந்த பாவி என்று கடுப்பானான். தெரிஞ்சுதான் வர்றாளா இல்ல தெரியாத மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு தான் வர்றாளா? திரும்பி திரும்பி பார்த்து தொலைச்சிட போறான். போச்சு, இந்த பக்கமா வர்றாளே என்று பதறினான். கார்த்திக், வா போகலாம், மிச்சத்தை நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கே முடிச்சுட்டு போயிடலாம். அது எப்படி? இந்த கதை இன்னைக்கே முடிய மாதிரி தெரியலையடா. என்ன உளர்ற? எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு என்று புத்தகத்தை புரட்டினான். நான் கொஞ்ச நேரம் வெளியில நிக்கிறேன். என்னடா மச்சி, தம் அடிக்க போறியா? ஆமா, இப்போ ஒரு நாளைக்கு ஒண்ணுங்கிற ரேஞ்சுக்கு வந்தாச்சு. இனி இதையும் விட்டுறணும். டேய் தினேஷ், மொத்தமா விட்டுறாதடா. ஏன் சொல்லேன் என்றான் தினேஷ். புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்றுறதுதான் பழமொழி. அப்போ செயின் ஸ்மோக்கரா இருக்கணுமோ? அது உன்னோட விருப்பம். பட் மொத்தமா கேன்சல் பண்ணிடாத, புரிஞ்சுக்கடா. எனக்கு அப்படி ஒரு நிலை வர சான்ஸே இல்லை. ஓகே டன் என்று சிரித்தான் கார்த்திக். எதிரில் தலையை உலுப்பியவாறு செல்லில் பேசிக்கொண்டே வந்த மாதிரி சிரித்தாள். அவசரமாய் செல்போனை ஆஃப் பண்ணிவிட்டு, ஹை தினேஷ், வேர் இஸ் கார்த்திக் என்றாள். போட்டாலே ஒரு போடு என்று நினைத்து கொண்டான். மீண்டும் மீண்டும் தன் முகத்தை பல கோணங்களில் வைத்து, என் மூஞ்சில ஏதாவது எழுதியிருக்கா? கரெக்டா கேட்கிறாளே. இந்த பெரிய கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டான். என்ன தினேஷ், என்ன ட்ரீம்ல இருக்கியா என்ன? அவனைத்தான் தேடிட்டு இருக்கேன். ஓ, கார்த்திகை நான் நிக்க சொன்னேன்னு சொல்லு, இப்ப வர்றேன் என்று வேகமாக போனாள். என்னடா கார்த்திக், முடிஞ்சுதா இல்லையா? முடிஞ்சுது என்றான். சரி வா, தலைவலி மண்டைய பிளக்குது, சூடா காஃபி சாப்பிடணும், வா வா என்று அவசரமாய் கிளப்பி ஓட்டினான் தினேஷ். ஏண்டா பறக்குற? கேப்ப ஏன் கேட்க மாட்ட என்று தனக்குள் நினைத்து கொண்டான். அதான் சொன்னனே, தலைவலி மண்டைய பிளக்குதுன்னு. டேப்லெட் ஒன்னு போடு. என்ன டேப்லெட் போடுறதுன்னு நீயே சொல்லு. டோலோ 650 ஒன்னு போடு, கிளியர் ஆயிடும். சரி போடுறேன், வா முதல்ல காஃபி சாப்பிடலாம் என்று ஹோட்டலுக்குள் இழுத்து போனான். அப்பாடா, அரை மணி நேரம் எப்படியாச்சும் ஓட்டுறணும். அதுக்குள்ள இந்த சிங்காரி போய் தொலைஞ்சிடணும். இல்லையாரப்பா, உனக்கு தேங்காய் விடலை போடுறேன் என்று காம்பவுண்ட் சுவரில் சிரித்த விநாயகரை பார்த்து தலையில் குட்டி கொண்டான் தினேஷ். நீ ரொம்ப பெரிய பக்தன் ஆயிட்ட தினேஷ். என்ன திடீர்னு அப்படி சொல்ற கார்த்திக்? பின்ன என்னடா, மூக்குக்கு 32 பிள்ளையார்கள் இருக்காங்க. எல்லா பிள்ளையாருக்கும் தோப்பு கரணம் போட்டு மண்டையில குட்டினா மண்டையே டனால் போட்டுரும். தோப்பு கரணம் போட்டுறது போதும், காது பிஞ்சு போயிரும், முட்டி தேஞ்சிரும் என்றான். நீ ஏன் அப்படி நினைக்கிற? முதல் கடவுள் விநாயகன், மூலக்கடவுள். முதல்ல அவனைத்தானே வழிபடுறது. நம்ம இந்துக்கள் இப்படித்தானே வழிபட்டு வர்றாங்க. எல்லாரும் மண்டை தெரிச்சு காது இல்லாமல அலையுதாங்க. போடா வெண்ண குட்டிக்கிறதையும் காதை புடிச்சு உக்கி போடுறதுலயும் வர்ம புள்ளிகள் இருக்காம். நல்ல ஞாபக சக்தியாம். உக்கி போடுறது ஒரு எக்ஸசைஸ்னு எங்க தாத்தா சொல்லுவார். சின்ன வயசுல ஊருக்கு போனா என்னோட பெரியம்மா பயலுகளை எல்லாம் திரட்டிக்கிட்டு போய் ஆத்துல குளிக்க விடுவார். அப்புறம் ஒருத்தனுக்கும் தன் கைப்படவே ஈரத்துண்டை கட்டி விடுவார். அதுல நானும் எங்க பெரியம்மா பையனும் தாத்தா நானே வேட்டி கட்டுவேன்னு 2 பேரும் அடம் பிடிப்போம். ஏல விவரம் கேட்ட பயலுகளா, உங்களுக்கெல்லாம் வேட்டி கட்டிக்க தெரியாதுடா. விளக்கெண்ணெய்களா, பொம்பளை பிள்ளைங்க நடமாடும் இடம், வாங்கடான்னு சிரிச்சுக்கிட்டே துண்டுகளை இருக்க கட்டி பிடிச்சு விடுவார். ஆத்தங்கரையில அரசமரத்தண்டியில திண்டுல ஜம்முன்னு தொந்திய தள்ளிட்டு வர்ற பொண்ணுங்களை போற பொண்ணுங்க ஆத்துல நெஞ்சில இறுக்கி சேலைய சுத்திட்டு ஈரத்தோட ஏறக்குறைய ஸ்விம்மிங் சூட் ஸ்டைல்ல சினிமால வர்ற மாதிரி முட்டிக்கு மேல புடவைய சுத்திட்டு பிள்ளையாக்காரம் கும்பிட வருவாங்க. உடனே தாத்தா, டேய் பார், ஏல அங்க என்ன பார்வை பயப்பிள்ளைகளா, இப்படி வாங்கடா. இப்படி தலையில குட்டி, இப்படி வலது கையில இடது காதையும் இடது கையில வலது காதையும் அதை போலவே குதிக்காலையும் வலது இடமாவும் இடது வலமாகவும் வைங்கடா. வச்சு கண்ணை மூடிக்கிட்டு கும்பிடங்கடான்னு ஒரு பிரளயமே பண்ணிடுவார். எனக்கு என்ன காதா அருந்து போச்சு?
எனக்கு என்ன மண்டையா திருச்சிக்கிச்சி? மரியாதையா நீனம் உக்கிய போட்டுட்டு வாடா, காபி தண்ணிய குடிக்கலாம் என்றான் தினேஷ். தினேஷ், என்னடா பொறுமையா இரு, பறக்காதடா மகனே. டிஃபன் ஆர்டர் பண்ணியாச்சு, வரும். உனக்கு பிடிச்ச மசால் தோசையும் சோலாபூரியும் தான் பண்ணிருக்கேன், வரும் கொஞ்ச நேரம். இரு, மெல்ல ரூமுக்கு போலாம் என்றான் தினேஷ். ஏய், அத சொல்லலடா, பின்ன எதை சொல்ல வர்ற? கொஞ்சம் பேச விடுறா. சரி, பேசி தொலை என்றான் தினேஷ். புக்ஸ் எல்லாத்தையும் வண்டிலேயே வச்சிட்டேன்டா. சரி, இப்ப என்னங்கிற? வச்சிட்டல்ல, அது ஒன்னும் இங்கேயும் பறந்து போயிராது, பத்திரமா இருக்கும். சும்மா உட்கார் என்று கடுப்பாக கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்தான். டேய், புரியாம பேசுறடா தினேஷ், எல்லாத்தையும் புரிஞ்சுதாண்டா மகனே பேசுறேன். மரியாதையா உட்காரு, இல்ல வர்ற ஆத்திரத்துல என்று பல்லை கடித்தான் தினேஷ். டேய், கெஞ்சி கேக்குறேன்டா, ப்ளீஸ்டா, படுத்தாதடா கார்த்திக், உட்காரையா. புக்ஸ் எல்லாத்தையும் வண்டி சீட்டுக்கு அடியில வச்சு லாக் பண்ணிருக்கேன் பாஸ், போதுமா? இன்னும் பயமா என்றான். ஓகே ஓகே, அத முதல்லயே சொல்லி தொலைச்சிருக்கலாமேடா. நீயும் டென்ஷன் ஆயிருக்க வேண்டாம், நானும் டென்ஷன் ஆயிருக்க வேண்டாமே. மசால் தோசையும் சோலாபூரியும் டேபிள்லையே மறைத்து விட்டது. அவ்வளவு பெரிய சைஸில் சர்வர் கொண்டு வந்து வைத்தான். என்னடா ஸ்பெஷல்? காஃபி குடிக்கத்தானே வந்தோம் என்றான் கார்த்திக். ஆமா, காஃபி தண்ணியை தான் குடிக்கலாம்னு வந்தோம். யமகண்டம் முடியட்டுமே, உட்கார்ந்தாச்சு, அதான் டிஃபன் சாப்பிடுறோம் என்றான். எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, இனிமே எப்படி உன்னை பிரிஞ்சு இருக்க போறேன்னு தெரியலடா தினேஷ். கலகலவென்று சிரித்தான் தினேஷ். என்னடா சிரிக்கிற? பின்ன சிரிக்காம என்ன செய்யறது? உனக்கு அழுகியா வரலையா தினேஷ்? உன்னை பிரியது கஷ்டமா இருக்குடா. இதெல்லாம் நீ சொல்ற, அதான் சிரிப்பு வருது. உனக்கு கூட பிரிவை பத்தி தெரியுதுடா கார்த்திக். டேய், என்ன கம்பேர் பண்ணாத இந்த ஒரு விஷயத்துல, பி கேர்ஃபுல் என்றான். டேய் தினேஷ், புரியுதுடா, முதுக சுத்தி மூக்க தொடுறடா, அதெல்லாம் அப்போ. இப்ப நான் பழைய கார்த்திக் இல்ல, புரிஞ்சிக்க என்றான். நீண்ட பெருமூச்சு விட்டவாறு இரு கைகளையும் மேலே தூக்கி விரைக்க நீட்டி சோம்பல் முறித்தான். போடா இவனே, நல்லாத்தான் வாயில வந்துட போகுது. கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆட்டங்கண்டு போயிட்டேன், பேசுற பேச்ச பாரு. முண்டம் முண்டம் என்று திட்டியவாறு ஜன்னல் வழியாக தெரிந்த தென்னை மரத்தையே பார்த்து கொண்டிருந்தான் தினேஷ். என்னடா தினேஷ், நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு எதையோ யோசிச்சுட்டு இருக்க? ப்ளீஸ் சொல்லுடா, என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றான் கார்த்திக். நத்திங் நத்திங். நத்திங்னவே சம்திங் தான், சொல்லு. இல்ல, மனசு கஷ்டமாவே இருக்கும் என்றான் கார்த்திக். எட்டி எட்டி ஜன்னலின் வழியாக பார்த்து கொண்டே இருந்தான் கார்த்திக். என்னடா பாக்குற என்றான். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?